முதலமைச்சர் பேசி வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். பொறுத்துக்க முடியாம தான் எதிர்க்கட்சி தலைவர் திரு பழனிசாமி அவர்கள் புலம்பிக் கொண்டிருக்கிறார். தன்னுடைய உட்கட்சி பிரச்சனையும் கூட்டணி பிரச்சனையும் மறைப்பதற்காக இன்றைக்கு அவர் அரசியல் அறிக்கை பண்ணிட்டு இருக்கிறார். அந்த அறிக்கையால் ஒழுங்கா செய்திகளை படிச்சு உண்மையான நிலைமை தெரிஞ்சு வெளியிடுகிறார்னா அதுவும் கிடையாது. ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் நான் உங்களை எல்லாம் சந்திச்சப்போ பெட்டிகளை வாங்கின மனுக்கள் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிருக்கிறார். அரசு சார்பில் பத்திரிகை செய்தி பிரஸ் ரிலீஸ் கொடுக்கிறோம். அது உடனே டிவி நியூஸ்ல வருது, சோசியல் மீடியால வருது, மறுநாள் எல்லா நியூஸ் பேப்பர்லயும் வருது. அப்பவும் செய்திகளை பார்க்க மாட்டேன் படிக்க மாட்டேன் அடம் பிடிச்சு இப்படி அரைவேக்காட்டுத்தனமா அறிக்கைகளை விட்டுக் கொண்டிருக்கிறார் நம்முடைய எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அவருக்காக இல்லைனாலும் மக்களுக்கான உங்களுக்காக நான் பதில் சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை. ஏன்னா நான் பணியாற்றுவது உங்களுக்காகத்தான். அதனால்தான் சுருக்கமாக சொல்லுகிறேன். உங்கள் தொகுதியிலே ஸ்டாலின் முன்னெடுப்புல பெறப்பட்ட 4,57,645 மனுக்களுக்கு தீர்வு காண உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் என்ற தனித்துறையை உருவாக்கி 100 நாட்கள்ல தீர்வு காண உத்தரவிட்டேன். 100வது நாள்ல கோட்டையில் ஒரு பெரிய நிகழ்ச்சி நடத்தணும். 32,000 பேருக்கு பட்டா, 30,000 பேருக்கு ஓய்வூதியம், 10,000 பேருக்கு தொகுப்பு வீடுகள். அந்த மனுக்களை மையமாக வச்சு 544 கோடி ரூபாய் மதிப்புல 20,000 வளர்ச்சி பணிகளை திட்டமிட்டோம். இதனால மக்கள் நம்பிக்கையோடு மனுக்களை கொடுக்க தொடங்கினாங்க. அந்த மனுக்களை முறையாக பரிசீலிக்க முதல்வரின் முகவரி தனித்துறையை உருவாக்கி எல்லா மனுக்களுக்கும் 30 நாட்களுக்குள்ள தீர்வு காணப்படும் உத்தரவிட்டேன். அடுத்து மக்களுடன் முதல்வர் திட்டத்தின் கீழ் அவங்க பகுதிகளிலேயே சிறப்பு முகாம்களை நடத்தணும். 2024 அந்த ஆண்டுல சென்னையில் இருக்கக்கூடிய கோட்டுப்புறத்தில் முதலமைச்சரின் உதவி மையம் தொடங்கணும். இதுல 200 பேர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொரு மனு மீது நடவடிக்கை என்ன என்பதை அவங்க கண்காணிக்கிறாங்க. இது எல்லாத்தையும் செய்திகள் மூலமா ஆவணப்படுத்தி மக்களுக்கான உங்களிடத்தில் சேர்த்து வெளிப்படைத்தன்மையாக செயல்படுகிறோம். ஆனால் இதெல்லாம் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய அவருக்கு தெரியல. இதுல அந்த பெட்டிகளுடைய சாவி தொலைந்துருச்சா அப்படின்னு கேட்கிறாரு. சரி, அவர் நினைப்பு பூராமே பெட்டியில தான் இருக்கு. நியூஸ் பேப்பரே படிக்காத எதிர்கட்சி தலைவர்களுக்கு நான் ஒன்று சொல்றேன். கடந்த 13ஆம் தேதி தினமலர் பத்திரிக்கை, அதுல ஒரு நியூஸ எடுத்துக்காட்டா நான் சொல்றேன். அதோட தலைப்பு என்ன தெரியுமா? தினமலர் என்பது எந்த பத்திரிகை உங்களுக்கு தெரியும்? அந்த பத்திரிகையில் வந்த செய்தி. அதுல தலைப்பு என்ன தெரியுமா? முதல்வரிடம் மனு அளித்த 30வது நிமிஷத்துல ஆக்ஷன். இதுதான் தலைப்பு. அந்த செய்தியை சுருக்கம் நான் சொல்றேன். கடந்த 11ஆம் தேதி மேட்டூர் அணையை திறந்து வைக்க நான் சேலம் போயிருந்தப்போ யாழ் மொழி என்ற 9ஆம் வகுப்பு மாணவி, அதேபோல் அனிருத்தன் என்ற 6ஆம் வகுப்பு மாணவன் என்னை சந்திச்சு தங்களுடைய பள்ளிக்கு, தாங்கள் படித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த பள்ளிக்கு சுற்றுச்சுவர் கழிப்பறை கேட்டு மனு கொடுத்தாங்க. அதுக்கு பிறகு நடந்ததை பத்தி தினமலர் என்ன எழுதியிருக்காங்கன்னா, இரவு 8 மணிக்கு அந்த மாணவர்களை பார்த்ததும் வாகனத்தை நிறுத்திய முதல்வர் அவர்கள் அவர்களிடமிருந்து அந்த மனுக்களை பெற்றுக்கொண்டு நடவடிக்கை எடுப்பதாக உறுதி அளித்து அவரது கன்னத்தை தட்டி வாழ்த்து தெரிவித்து சென்றார். இரவு 8:30 மணி முதல் 11:30 மணி வரை மாவட்ட முதன்மை கல்வி அலுவலகம்,
சேலம் பொதுப்பணித்துறை, PTO அலுவலகம் ஆகியவற்றிலிருந்து தலைமை ஆசிரியரிடம் பல்வேறு விவரங்களை, ஆவணங்களை பெற்றனர். மறுநாள் காலை 7 மணிக்கு நங்கவழி ஒன்றிய பொறியாளர் வள்ளி தலைமையிலான குழுவினர் அந்த பள்ளிகளை ஆய்வு செஞ்சு சுற்றுச்சுவர் கழிப்பறை கட்டுவதற்கான மதிப்பீடை தயாரித்தனர். ஊரக வளர்ச்சி வாயிலாக சுற்றுச்சுவர் கழிப்பறை கட்டடங்கள் கட்டித்தர நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. முதலமைச்சரிடம் மனு கொடுத்த சிறிது நேரத்தில் அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்ததால் பள்ளி மாணவர்கள், ஆசிரியர்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். முதலிடம் மனு கொடுத்த மாணவ மாணவரை பாராட்டினார்கள் என்று தினமலர் செய்தி வெளியிட்டிருக்கு. இதுதான் திராவிட மாடல் ஆட்சியுடைய செயல்பாட்டுக்கு எடுத்துக்காட்டு. இந்த வேகத்தை இன்னும் அதிகரிக்க மிக முக்கியமான ஒரு அறிவிப்பை இங்கு நான் வெளியிட விரும்புகிறேன். மக்களான உங்களுடைய குறைகளை தீர்க்க உங்கள் பகுதியிலேயே ஜூலை 15 தொடங்கி தமிழ்நாடு முழுக்க உங்களுடன் ஸ்டாலின் முகாம்கள் நடத்தப்படும். நகர பகுதிகளில் 3768 முகாம்கள், கிராம பகுதிகளில் 6232 முகாம்கள், மொத்தம் 10,000 முகாம்கள். இந்த உங்களுடன் ஸ்டாலின் முகாம்கள் எல்லாத்திலையும் மருத்துவ முகாம்கள் நடத்தப்படும். நகர பகுதிகளில் 13 அரசு துறைகளோட 43 சேவைகள், திட்டங்கள் உங்களை தேடி வரும். இதுவே கிராம பகுதிகளில் 14 அரசு துறைகளோட 46 சேவைகளை நீங்கள் பெறலாம். இதுல இன்னொரு முக்கிய அம்சம் என்னன்னா, கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில், நல்லா கவனிங்க, கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் விடுபட்ட தகுதியுள்ள பெண்கள் இந்த முகாம்களை உங்களுடைய விண்ணப்பங்களை நீங்கள் நிச்சயமாக தரலாம். இப்படி தரக்கூடிய விண்ணப்பங்கள் மேல 45 நாட்களுக்குள்ள முடிவெடுத்து ஜூலை 2ஆம் வாரம் தொடங்கி அக்டோபர் மாதம் வரை இந்த முகாம்கள் நடக்கும். இத்தனை துறைகள், சேவைகள், திட்டங்கள், இதுல எப்படி விண்ணப்பிக்கிறது நீங்க யோசிக்க வேணாம். உள்ளூர் அளவில் இதற்கான தன்னார்வலர்கள் உங்க வீடு வந்து உங்களுடன் ஸ்டாலின் முகாம்களை பத்தி உங்களுக்கு விளக்குவாங்க. எப்படி அப்ளை பண்ணணும், எப்படி சான்று டாக்குமெண்ட்லாம் அட்டாச் பண்ணணும், தகுதி வரம்பு என்ன, இப்படி தேவையான எல்லா தகவல்களையும் வழிகாட்டுதலையும் உங்க வீட்டுக்கே வந்து கொடுப்பாங்க. தஞ்சையில் நடைபெறும் அரசு விழாவில் முதலமைச்சர் ஸ்டாலின் உரையாற்றிய காட்சிகளை பார்த்தோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.